Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு இந்த வீடியோல 9th Maths example 2.9 பார்க்கலாம். Classify the numbers as rational or irrational. So கீழ கொடுத்திருக்கக்கூடிய subdivisionல இந்த values rational numbers irrational numbers அப்படினு நம்மள ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. Rational numbers அப்படினா என்ன அர்த்தம்னா p divided by q அப்படிங்கற ஃபார்மேட்க்கு நமக்கு வரணும். அதாவது numerator denominatorக்கு நம்ம கன்சிடர் பண்ண முடியும் அந்த வேல்யூவை அப்படினா அது rational numbers. Irrational numbers நமக்கு p by q ஃபார்மேட்ல நம்மளால கன்வர்ட் பண்ண முடியாது. சரியா? ஒரு சம்மா பார்க்கலாம். First one root of 10. So root of 10 அப்படிங்கிறது perfect square number கிடையாது. அதாவது ரூட்டை விட்டு இந்த வேல்யூ நம்மளால வெளியில முழுசா கொண்டு வர முடியாது. ஓகேவா? ஹோல் நம்பர்ஸா கொண்டு வர முடியாது. ரூட்டை விட்டு இந்த வேல்யூ வெளியில எடுக்கணும் அப்படினா நமக்கு டெசிமல் நம்பரா தான் வரும். So root 10 அப்படிங்கிறது ரேஷனல் நம்பர் கிடையாது. irrational number. Second one பார்த்தோம்னா root of 49. So root of 49 அப்படிங்கிறது நமக்கு perfect root value. So 7 7s are 49 இல்லையா? So இந்த 7 அப்படிங்கிறது 49 உடைய ஸ்கொயர் வேல்யூ. So இது வந்து நமக்கு p by q ஃபார்மேட்ல வரும். Every number have a denominator also 1. So இது p by q ஃபார்மேட்ல இருக்கு. So root of 49 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு ரேஷனல் நம்பர். Third one பார்க்கலாம். 0.76 the whole bar. So இந்த வேல்யூ நம்ம ஆக்சுவலா எப்படி எழுதலாம்னா 0.76 பார் இருக்கிறதுனால இந்த வேல்யூ நமக்கு ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும் இல்லையா? So இந்த வேல்யூ நமக்கு நான் டெர்மினேட்டிங் பட் ரெக்வயரிங் நம்பர். நான் டெர்மினேட்டிங்கா இருந்தா கூட இந்த வேல்யூ நமக்கு p by q ஃபார்மேட்ல வரும். So இந்த நம்பரும் நமக்கு ரேஷனல் நம்பர். Fourth one பார்த்தீங்கன்னா fourth one தான் வந்து 0.76 the whole bar. இங்கே நம்ம third sum பார்க்கலாம். Third one பார்த்தோம்னா 0.025. ஓகேவா? இப்போ இந்த வேல்யூல இந்த டெசிமல் பாயிண்ட்டை நான் ரிமூவ் பண்ணிட்டு p by q ஃபார்மேட்ல இதை மாற்ற போகிறேன். எப்படி மாற்றலாம்? இங்கே 25 டிவைடட் பை இந்த டெசிமல் பாயிண்ட்டை நான் ரிமூவ் பண்ணணும்னா எத்தனை டிஜிட் நான் மூவ் பண்ணணும்னா 1 2 3 டிஜிட் மூவ் பண்ணணும். ஸோ 1000ஆல் நான் என்ன பண்ணுறேன்? டிவைட் பண்ணுறேன். இப்போ 25 by 1000 ஈஸியாக p by q ஃபார்மேட். ஸோ இங்கே 0.025 அப்படிங்கிற வேல்யூவும் எனக்கு ரேஷனல் நம்பர். ஓகேவா? தென் ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாம். ஃபிஃப்த் ஒன் 2.50550 and 555 and so on. இந்த வேல்யூ நமக்கு வந்து டெசிமல் நம்பர். இதை வேல்யூ ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு பாருங்க. எப்படின்னா சீக்வென்ஸாக வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. இந்த வேல்யூக்கு நம்மளால ரேஷனல் p by q ஃபார்மேட் எழுத முடியாது. ஸோ இந்த வேல்யூ நம்ம என்னென்னு சொல்லலாம்? irrational அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சிக்ஸ்த் சம் பார்த்தீங்கன்னா root 2 divided by 2 அப்படின்னு இருக்குது. இந்த வேல்யூ எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம்? root 2க்கு பர்ஃபெக்ட் ரூட் வேல்யூ கிடையாது. பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் root 2க்கு கிடையாது. பட் இது எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னா root 2 divided by இந்த 2வை என்ன பண்ணலாம்? root 2 into root 2 அப்படின்னு சொல்லி நம்மளால மாற்ற முடியும் இல்லையா? ஸோ மாற்றினதுக்கப்புறம் இந்த root 2 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் 1 by root 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கிது. இப்போ இந்த 1 by root 2 அவங்கள இந்த root 2வை விட்டு இந்த ரூட்டை விட்டு இந்த 2 வெளியில் வராது இல்லையா? வந்தாலும் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் நமக்கு கிடைக்காது. ஸோ இதையும் நம்ம என்னென்னு சொல்லலாம்? irrational நம்பர் அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? ஸோ தெளிவாக நம்ம கிளியராக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ரூட் வேல்யூஸ் கொடுத்தாங்க அப்படின்னா ரூட்குள்ளே இருந்து அந்த வேல்யூ வெளியில் கிளியராக வரணும். ஸோ ரூட்டை விட்டு அந்த நம்பரை ஹோல் நம்பராக எடுக்க முடியல, வெளியில் வரும்போது ரூட் வேல்யூ நமக்கு டெசிமலில் தான் வரும் அப்படின்னாவே அது irrational நம்பர் தான். சரியா? கொடுத்துருக்கக்கூடிய நம்பரை நம்மளால் p by q ஃபார்மேட்டில் மாற்ற முடியும் அப்படின்னா அந்த நம்பர் ரேஷனல் நம்பர். இதை மட்டும் கிளியராக வச்சுக்கலாம். எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் VM Literacy சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.